Hi friends, இன்னைக்கு நம்ம அடுத்த ஜாப் டீடைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் பிஏ மட்டும்தான், டிப்ளமா ஹோல்டர்ஸ் கிடையாது. டிப்ளமா ப்ளஸ் பிடெக் சச் சிவி வில் பி ரிஜெக்டட் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 15 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதித்யாபூர் ஜகர்காந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சிவி வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. hrnewcon@gmail.com சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆரோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த ஜாப் டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா urgently hearing for the ongoing railway projects சொல்லியிருக்காங்க. ஸோ we are delighted to announce MSc International INC has been awarded the prestigious appointment of PSSA for providing project supervision services for various development works on Ahmedabad division. ஸோ அகமதாபாத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்கே பர்சனல் டு ஜாயின் அவர் டீம் ஃபார் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அகமதாபாத் குஜராத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சப்ஜெக்ட் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் எக்ஸ்பர்ட் ட்ராக் மைனஸ் டிகிரி ப்ளஸ் 2 years ப்ளஸ் டிப்ளமா ப்ளஸ் 5 years இருக்கணும். ஸோ செக்டார் எக்ஸ்பர்ட் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் டிகிரி ப்ளஸ் 5 years டிப்ளமா ப்ளஸ் 7 years. ஸோ கேட் ஆப்ரேட்டர் கம் டிராஃப்ட்மேன் டிகிரி டிப்ளமா 2 years இருக்கணும். ரெஸ்யூம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா Shirish Khan and Company Private Limited Raipur is seeking and quantity control for its head office in Raipur. So eligibility criteria வந்து பார்த்திங்கன்னா BE BTech in Civil Engineering. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 7 years preferably head office ரோலுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்சி இந்த ரோட் எஸ்டிமேட்டர் AutoCAD and MS Office, strong knowledge in the billing process including IBC billing and ABC mode of building சொல்லியிருக்காங்க. ஸோ குவான்டிட்டி சர்வேயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ ரோட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இமீடியட் ஜாயினர்ஸ் வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ சிவி அனுப்பக்கூடிய ரெஸ்யூம் அனுப்பக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த ஜாப் டீட்டெயில் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா DRA அப்படிங்கிறது வந்து லீடிங் கன்சல்டிங் இன் இந்தியா ஆன் வாட்டர் சீவரேஜ் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராஜெக்ட் வாட்டர் பிபி ரெக்யர்மெண்ட்ஸும் லீடிங் கன்சல்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து தேவைப்படுதுன்னா பில்லிங் இன்ஜினியர் பிடெக் தேவைப்படுது, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பூனே. தென் சைட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா சிவில் இன்ஜினியர் ஆர் பிடெக் சிவில் இன்ஜினியர், மினிமம் 4 years தேவைப்படுது. ஸோ WTP அண்ட் ஜாக்வெல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தேவைப்படுது. ஜாப் லொக்கேஷன் வந்து புனே தான். ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து தேவைப்படுறாங்க. எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம், 0 to 2 years. ஸோ மராத்தி டைப்பிங் அண்ட் MS ஆஃபீஸில் வந்து ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பூனே. அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ளூட்டர் டெவலப்மெண்ட் BE BTech எனி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து 2 years டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆண்ட்ராய்ட் ஃப்ளூட்டர் ஜாவா அண்ட் கோட்லின் அண்ட் டெவலப்பிங் அதில் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்குது. தென் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர். அடுத்தது சைட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் வித் மினிமம் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிடெக் சிவில் இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சீவர் ஒர்க் ஆஸ் பர் டிசைனில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர். ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த குவாலிஃபிகேஷன் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் அனுப்பக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ DRA கன்சல்டன்ட் லிமிடெட் சொல்லிட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, நாக்பூரில் இருக்குது. ஸோ அதனுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. தென் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பர்பிள்
கம்பெனிலேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனி கிராஜுவேட் இருக்கலாம். லொக்கேஷன் வந்து டெல்லி ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சேலரி வந்து 28,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்ரவுண்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் அனுப்பக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய்.